Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 17 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மிஸ்ஸிக்கு நேரா சுபாசா கிட்ட வந்துட்டு 3 வருஷம் ஆச்சுல சுபாசா, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஃபைனலி பிச்சுக்குள்ள வந்து நின்ட்டேன் பாத்தியா அப்படினு சொல்றான். ஆமா எனக்கு வந்துட்டு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு மிஸ்ஸிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் சொல்றான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு மிஸ்ஸிக்கு வெர்சஸ் சுபாசாக்கான கேம் வந்துட்டு பேருக்கும் தெரியுமா, அது வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போட்டு காட்டுறாங்க. பட் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்ல, அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அது ஒரு ரீகேப்பா போட்டுருக்காங்க. அந்த பிளாஷ்பேக்ல முடிஞ்ச உடனே சுபாசா மிஸ்ஸியை பார்த்துட்டு நம்மளோட ஃபேஸ் ஆஃப் வந்துட்டு நீ இன்னுமே பெட்டரானதுக்கு அப்புறம் என்னைக்காவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆமா அதுவும் கரெக்ட் தான், இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே டீம்ல இருக்கோம், நம்ம டீம் ஜப்பானுக்காக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸியும் சொல்றான். மிஸ்ஸி அப்படியே மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் போயிட்டு நீங்க வந்துட்டு இப்ப ரொம்பவே டயர்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இருந்தாலும் இன்னொரு 5 நிமிஷம் இதே ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட கண்டினியூஸா ஃபைட் பண்ணுவோம், நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா அர்ஜென்டினா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் தான், பட் இதை சேர்ந்து முடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கியும் சொல்றான். இப்போ அர்ஜென்டினா தான் வந்து பால் வெளிய இருந்து த்ரோ பண்றாங்க, பால் வந்துட்டு பாஸ்கல் கிட்ட தான் இருக்குது. தியாஸ் வந்துட்டு கண்டினியூஸா சுபாசா மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதனால பாஸ்கலால அவனுக்கு பாஸ் கொடுக்கவே முடியல. இப்போதைக்கு தியாஸ் கிட்ட என்னால பாஸ் கொடுக்க முடியாது, அப்படின்னா இது ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கலே வந்துட்டு தனியா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போறான். அப்ப மிஸ்ஸிக்கு வந்து நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி போறான். மிஸ்ஸிக்கு டிஃபெண்ட் பண்ணி நின்னுகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன ஓப்பனிங் வந்து பாஸ்கல் பாத்துறா. சரி அது வழியா கேப்ல ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே கரெக்டா முன்னாடி வரவும் செஞ்சிடறான். இருந்தாலும் மிஸ்ஸி கிட்ட அதெல்லாம் வேலைக்கே ஆகல. லைட்டா ஒரு செகண்ட் மிஸ்ஸிக்கு பின்னாடி வந்து மறுபடியும் அவன் இருந்து பால் ஸ்டீல் பண்ணிடுறான். இப்ப வாங்கடா நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிக்கு எல்லாருமே லீட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான் பால. நீ உண்மையிலேயே ரொம்ப அமேசிங் தான் மிஸ்ஸிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கியுமே வந்துட்டு அந்த பழைய பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பாக்குறான். ஒருத்தனோட கேம் பிளே பார்த்துட்டு அங்க எல்லாருமே வாயடிச்சு போயிட்டோம், ஈவன் சுபாசா மத கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி நினைக்கிறான். அப்படியே இப்ப கேம் காட்டுறாங்க. இசிசாக்கி வந்துட்டு எல்லாருமே மிஸ்ஸியோட லீடே ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்றான். மிஸ்ஸிக்கு முன்னாடி வரப்ப நிறைய டிஃபெண்டர்ஸ் அவனுக்கு ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இவ்வளவு நேரம் வெளியே உட்கார்ந்திருக்கலாம், ஆனா நான் வந்துட்டு சும்மா உட்காரல. உங்க ஒருத்தரோட மூவ்ஸ் நீங்க எப்படிலாம் விளையாடுவீங்க அப்படின்ற எல்லா ஸ்டைலுமே எனக்கு தெரியும். சோ உங்க எல்லாருமே நான் கண்டிப்பா கிராஸ் பண்ணிட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஒருத்தனா வந்துகிட்டு இருக்கான். ஒருத்தனுக்கு என்னென்ன வீக்னஸ் சொல்லி அவன் வீக்னஸ் தாண்டியே முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். 4 டிஃபெண்டர்ஸோட வீக்னஸ் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டா இப்ப மிஸ்ஸிக்கு முன்னாடி வந்துடுறான். அடுத்து பின்னாடி ஒருத்தன் கேட்சப் பண்றதுக்கு வரான். இருந்தாலும் மிஸ்ஸி அவனோட ஃபாஸ்டா முன்னாடி ஓடி வந்துடுறான். அது முன்னாடி இருந்து ஒருத்தன் ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரான். ஆனா அவனோட டேக்கிள்ல இருந்துமே மிஸ்ஸிக்கு வந்து டாச் பண்ணி பால முன்னாடி கொண்டு வந்துடுறான். எவ்வளவு டெக்னிக்கல் ஆடுறான். இந்த மாதிரி ஜப்பான்ல ஒரு பிளேயர் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு நினைக்கிறான். இவனுமே வந்துட்டு பேர் மாதிரி ரொம்பவே சூப்பரா ட்ரிப்ளிங் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் சொல்றான். மிஸ்ஸியை பார்த்து நினைக்கிறேன் எனக்கு வந்து இன்னுமே இந்த மேட்ச் வந்து கண்ணுக்குள்ளே இருக்குது. ஏதோ நேத்து நடந்த மாதிரி அந்த மலையில நடந்த செமிஃபைனல் சுபாசா இப்ப ஒரு மிட்ஃபீல்டரா இருந்து எப்பெல்லாம் கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதை வந்து நீ எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப விளையாண்டுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த ஒரு செமிஃபைனல் மேட்சை பத்தி இவனுமே கொஞ்சம் சின்ன ரீகேப்பா வந்துட்டு அந்த மேட்சை நினைச்சு பாக்குறான். மிஸ்ஸிக்கு பின்னாடி 3 டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. டே எப்படியாவது அவனை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களால கேட்ச் அப் பண்ணவே முடியல. மிஸ்ஸிக்கு பக்கத்துல கூட இந்த ஒரு கேம் மிஸ்ஸியோட மேனேஜர் வந்துட்டு போன்ல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறா. மிஸ்ஸி வந்துட்டு அவனோட ஹார்ட் கண்டிஷனால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதனாலே உன்னால வந்துட்டு எந்த ஒரு கேம்லயும் ஃபுல் டைம் விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்துட்டு மிஸ்ஸி கூட இருந்த எல்லா மெமரிஸையுமே வந்துட்டு வரிசையா ஒரு ரீகேப் மாதிரி நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. இப்ப மறுபடியும் கேம் கட்டுறாங்க. மிஸ்ஸி வந்துட்டு பாலத்துக்கு சுபாசா கிட்ட பாஸ் கொடுத்துறான். சுபாசா பக்கத்துல தியாஸ் வந்துடுறான். அதனால அவன் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாலத்துக்கு மிஸ்ஸி கிட்டே கொடுக்குறான். மிஸ்ஸி வந்துட்டு திரும்ப அந்த பாலத்துக்கு மிசாக்கி கிட்ட கொடுக்குறான். மிசாக்கி கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு அடுத்து திரும்ப மிஸ்ஸி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அப்படியே மிஸ்ஸி வந்துட்டு ஃபைனலா கோலுக்கு பக்கத்துல கோஜிரோ கிட்ட பாஸ் கொடுத்து விட்டுறான். அப்ப கோஜிரோமே வந்துட்டு மிஸ்ஸி கூட இதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாடுறப்ப தெரியுமா, அந்த ஒரு மேட்ச் ரீகேப்பா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அது ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்துட்டு ரீகேப்பா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்ப மறுபடியும் கேம் காட்டுறாங்க. அதுல கோஜிரோக்கு ஆப்போசிட்ல ஒரு டிஃபெண்டர் ஓடி வந்துகிட்டு இருக்கான். கோஜிரோ கரெக்டா வந்துகிட்டு இருக்கான். பால் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவுல ஏர்ல நின்னுகிட்டு இருக்கு. அப்ப 2 பேருமே வந்துட்டு கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறாங்க. நேரா கோஜிரோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன், மிஸ்ஸி உனக்கு மட்டும் இந்த ஹார்ட் கண்டிஷன் இல்ல அப்படின்னா நீ தான் வந்துட்டு ஜப்பான்லயே நம்பர் 1 பிளேயரா கண்டிப்பா இருந்திருப்ப. சோ நான் வந்துட்டு இதை உன்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்டா பால ரீச் பண்ணி தலையில தட்டி மிஸ்ஸி கிட்டே பாஸ் கொடுத்துறான். மிஸ்ஸி இப்ப கோலுக்கு பக்கத்துல தான் இருக்கிறான். எல்லாருமே வந்துட்டு மிஸ்ஸியை தான் நம்பி இருக்காங்க. அப்போ ஒரு டிஃபெண்டர் செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து மிஸ்ஸி பக்கத்துல அட்டாக் பண்றதுக்கு வந்துடுறான். நேரா மிஸ்ஸி வந்துட்டு அதை பாஸா மாத்தி கொடுத்துறான். அந்த பால் நேரா சுபாசா கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு. சூப்பர் பாஸ் மிஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால கீழே கூட பிச் பண்ண விடாம அப்படியே ஷூட் பண்றதுக்கு வரான். ஆனா அந்த இடத்துல தான் வழக்கம் போல தியாஸ் இருக்கிறானே, அவன் அண்டர் பெல்ட்டி அடிச்சுட்டு வந்து பால வந்துட்டு சுபாசாக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டா பிளாக் பண்ணிடுறான். அவனோட கால்ல பட்டு பால் வந்துட்டு வானத்துல தெரிக்குது. அந்த இடத்துல மிஸ்ஸி திரும்ப அவன் வந்து பேக் ஃபிளிப் அடிக்கிறான். ஒட்டுமொத்த ஜப்பான் பிளேயர்ஸ்மே வந்துட்டு எப்படியாவது ஷாட்டை மேக் பண்ணிரு மிஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜப்பான் டீமோட வின்னிங்காக நான் வந்துட்டு கண்டிப்பா இந்த கோலை மேக் பண்ணியே தீர்வேன், அந்த எனக்காகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு மிஸ்ஸிக்கு வந்துட்டு அப்படியே அவனோட ஓவர் ஹெட் கிக்க பெர்ஃபெக்ட்டா கொடுக்குறான். அந்த பாலுக்கு போய் கோல் கீப்பர் பக்கத்துல ரீச் பண்ற மாதிரி போயிடுறான். இருந்தாலும் அந்த பால் வந்துட்டு டைரக்ஷன் மாத்தி டக்குன்னு கீழே இறங்கி கரெக்டா கோலுக்குள்ள போய் உழுகுது. இப்ப கேம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பான் டீம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் லீடிங் போயிருக்காங்க. மிஸ்ஸிக்கு வந்துட்டு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இதை பார்த்துட்டு எல்லா ஜப்பான் பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. இன்னும் கேம்ல வேற ஒரு 1.5 நிமிஷம் தான் இருக்குது. கேம் இப்ப கம்ப்ளீட்டாவே ஜப்பான் சைடு தான் இருக்குது. லாஸ்ட் டைமிங்ல என்ன மாதிரி சப்ஸ்டிடியூஷன் ஜப்பான் டீம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரியே வந்து ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை மிஸ்ஸியோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து டிவில தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. இத்தாலி டீம் கூட நடந்த மேட்ச்லயே வந்து ஒரு டைம் எல்லா ஆடியன்ஸையும் ரொம்ப ஷாக் ஆக்கிட்டாங்க. இப்ப செகண்ட் டைம் அதே தான் இவங்க பண்ண போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உருகு டீம்ல ஒரு பிளேயர் சொல்றான். அதுக்கு விக்டோரியனும் சொல்றான், இல்ல ஒரு வாட்டி இவங்க ஸ்டேடியம் ஷாக் ஆக்குனாங்க அப்படின்னா அது வேணா லக்குன்னு சொல்லலாம். ஆனா 2வது வாட்டி இப்ப இப்படி பண்றாங்க அப்படின்னா இது வந்து உண்மையிலே ஜப்பான் டீமோட ட்ரூ ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. என்ன ப்ரோ அதுக்குள்ள எபிசோட் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த எபிசோட் ஃபுல்லாவே ரீகேப்பா போட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. அதனாலதான் டக்குன்னு இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோட்ல பெருசா கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மிஸ்ஸிக்கு உள்ள வந்திருப்பான், ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருப்பான். இதைத்தான் வந்துட்டு 20 நிமிஷமா இழுத்திருப்பாங்க. இசிசாக்கி, சுபாசா, கோஜிரோ, மிசாகி அப்புறம் மிஸ்ஸியோட கேர்ள் ஃபிரெண்ட் அதான் அந்த மேனேஜர் பண்ணி இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ரீகேப்
ரீகேப்பை கொஞ்சம் நினைச்சு பார்த்ததுல தான் எக்ஸ்ட்ரா டைமா ஆயிடுச்சு. மத்தபடி இந்த எபிசோட்ல வந்துட்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவுதான் இருந்தது. மிசிகி வந்து மாசா வந்துட்டு சூப்பரா ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டான். இன்னும் கேம்ல ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது. கம்ப்ளீட்டா கேம் வந்துட்டு முடியல. திரும்ப வந்துட்டு அர்ஜென்டினா டீம் கம்பேக் கொடுப்பாங்களா இல்ல அப்படின்னா இந்த லீடர் ஜப்பான் டீம் வந்துட்டு தக்க வச்சுக்கிட்டு செமிஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆவாங்களான்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.